ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னா நம்ம ப்ளீச்சோட செகண்ட் எபிசோட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோட அப்பா வந்து குட் மார்னிங் இச்சுக்கோ அப்படின்னு கத்திக்கிட்டே குதிக்க போவார். டக்கு நம்ம ஹீரோ வந்து சொல்லுவார், நீ என்னை கொஞ்சம் நர்வஸ் படுத்திட்டீங்க, உங்கள் தூங்கிட்டு இருக்க சனை அட்டாக் பண்ணுறது ஒரு கரெக்டான வழியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோட அப்பா சொல்லுவார், உனக்கு நான் கற்றுக் கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவார். டக்கு நம்ம ஹீரோ வந்து லாஸ்ட் டைம் நடந்தது ரியலைஸ் பண்ணுவார். என் தங்கச்சிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோட அப்பா கிட்ட கேட்பாரு. ஹீரோட அப்பா வந்து திடீர்னு எதுவும் ஆகலையே, என்ன நேற்று நைட்டு மட்டும் நம்ம வீட்டில் ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு, அது என்னென்னா ஒரு ட்ரக் வந்து நம்ம வீட்டு மேலே மோதி நம்ம வீட்டை டேமேஜ் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லுவார். அப்போ நம்ம கருப்பை இருந்துக்கிட்டு என்ன அந்த சத்துலேயே யாருமே எந்திரிக்கலையா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டக்குன்னு யோசிப்பார், என்னடா இது ஒரு ஆக்சிடெண்ட்டா, எதுவுமே நடந்துக்க மாதிரி எல்லாம் இருக்காங்க, அவங்களோட காயெல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு திங்க் பண்ண சொல்ல மறுபடியும் நம்ம இச்சுக்கோ வந்து அந்த சோல் ரிப்பர் பற்றி யோசிப்பாங்க. இந்த சோல் ரிப்பர் எங்கே போயிட்டாங்க, மறுபடியும் ஒரு வேளை சோல் சொசைட்டிக்கே போயிட்டாங்களா அப்படின்னு யோசிக்க சொல்ல நம்ம மஞ்ச முடி அக்கா வந்து கேட்பாங்க, உனக்கு சாப்பாடு வேணுமா இல்லை அப்புறமா சாப்பிட்றியான்னு. இல்லை நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே போவார். அப்படியே அந்த சீன் முடிஞ்சோடனே நம்ம ஹீரோட ஸ்கூல் சீன் காட்டுவாங்க. அப்போ வந்து ஒரு ப்ரௌன் முடி அக்காவும் இன்னொன்று ஷார்ட் முடி அக்காவும் காட்டுவாங்க. ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஷார்ட் முடி அக்கா வந்து ப்ரௌன் முடி அக்கா கிட்ட கேட்பாங்க, நீ இன்றைக்கி லஞ்ச் எடுத்துருந்தியா அப்படின்னு கேட்பாங்க. ப்ரௌன் முடி அக்கா வந்து நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு அந்த ப்ரௌன் முடி அக்கா இடிச்சிருவாங்க. இடிச்சோடனே அந்த அக்கா கீழே வந்துடுவாங்க. நம்ம ஹீரோ வந்து சாரி சொல்லிட்டு அடியிருப்பாங்க. அப்புறம் நம்ம ஷார்ட் முடி அக்கா வந்து சண்டை போகிற மாதிரி போவாங்க. இருந்தாலும் மறுபடியும் சாரி சொல்லிட்டோன்னே கை கொடுக்க போவாங்க. நம்ம ஹீரோ அந்த ப்ரௌன் முடி அக்கா வந்து நம்ம ஹீரோ லைட்டாக க்ரஷ் போல் பார்த்தோன்னே ஹீரோ பயந்து ஓடிடுவாங்க, எனக்கு வாலிபால் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஷார்ட் முடி அக்கா வந்து கேட்பாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு, இன்றைக்கி ஏன் லேட்டாக வந்த, லஞ்ச் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்க சொல்ல நம்ம ஹீரோ வந்து சொல்ல, நான் உனக்கு அப்புறமா சொல்கிறேன்னு. அதுக்கப்புறம் நான் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுற்றி நின்று கேட்பாங்க, என்னாச்சு உங்கள் வீட்டில் ஏதோ வந்து ட்ரக்கு மோதிச்சாமே அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோவும் ஆமாம் அப்படின்னு சொல்லிடுவார். நம்ம ஹீரோவோட ஒரு ஃப்ரெண்டு வந்து என்ன அந்த வேலை ஃபுல்லாக முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்பாரு. நம்ம ஹீரோ வந்து அது ஒன்றும் ஈஸி இல்லை நீ நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு ஒரு பட்டத்தில் வந்து நான் உனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணான்னு கேட்பாரு. நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் வேணாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோட இன்னொரு ஃப்ரெண்டு வந்து அந்த பட்டத்தை சொல்லுவார், நான் இன்னொரு வாட்டி அந்த வீடியோ அடிச்சு நொறுக்குன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம சோல் ரிப்பர் வந்துடுவாங்க. நம்ம ஹீரோ அப்படியே ஒரே ஷாக்கு, என்ன இங்கே வந்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, என்ன இல்லை நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அப்படியே குட்டாக்கா சொல்லிவிடுவாங்க. குட்டாக்கா அப்புறம் மறுபடியும் நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லுவாங்க, நாளைக்கு நான் பக்கத்தில் தான் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கையில் ஏதோ எழுதியிருப்பாங்க. அது என்னன்னு பார்த்தா எதனா சீன் போட்டோம்னா நான் உனக்கு கொண்டுடும் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. திடீர்னு அந்த சீனை முடிச்சுட்டு நம்ம ஹீரோவும் அந்த குட்டாக்காவும் வெளில தனியாக மீட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோ கேட்பார், நீ என்ன நினச்சிருக்கோம் மனசில் அப்படின்னு கேட்கும்போது நம்ம குட்டாக்கா சொல்லுவாங்க, என்னை பயமுத்தாத, இந்த மாதிரி என்கிட்ட பேசுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து முதல்ல நீ என்கிட்ட இப்படி பேசுறது நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டாக்கா சொல்லுவாங்க, ஓகே அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, உன்ட்ட இப்படி பேசாமல் இருக்குதுன்னா ஒரே நைட்டில் கற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டோன்னே நம்ம ஹீரோ இதெல்லாம் வீடியோ நீ எதுக்கு இங்கே வந்துன்னு கேட்பாங்க. நீ ஏன் சோல் சொசைட்டி போகலை அப்படின்னு கேட்பாங்க. நம்ம குட்டாக்கா அதுக்கு லூஸு, சோல் ரிப்பேர் தான் போக முடியும், ஆனால் இப்போ என்னால் அந்த கேப்பபிள் இல்லைன்னு சொல்லிவிடுவாங்க. அதுக்கு ஹீரோ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்ம குட்டாக்கா சொல்லுவாங்க, லாஸ்ட் நைட்டில் நீ என்னோடய சோல் பவர் எடுத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து என்ன எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லுவார். அப்போ நம்ம குட்டாக்கா தேங்க்ஸ், என்னால் தான் உன்னால் வந்து ஹியூமன் பார்க்குற மாதிரி ஒரு ஃபார்மில் இருக்க முடியுது, எப்பப்பெல்லாம் வந்து சோல் ரிப்பேர் வந்து வீக்கான ஃபார்முக்கு வராங்களோ அப்போல்லாம் இந்த டெம்பரரியாக பாடி வந்துடும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்போ இருக்கீங்கன்னா நம்ம என்னோடய சோல் ரிப்பேர் திரும்ப வர இருக்கீங்க அப்படின்னு குட்டாக்கா சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ வந்து சொல்லுவார், அதனால தான் என் கிளாஸ்மேட்லாம் அவனை பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம குட்டாக்கா அதுக்கு என் பார்வை வர வரைக்கும் தான், அப்புறம் வந்து நீயும் சோல் ரிப்பேர் தான் அப்படின்னு குட்டாக்கா சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ வந்து என்ன அப்படின்னு கேட்பாரு. நம்ம குட்டாக்கா இது வந்து நேச்சுரல் தான், ஏன்னா உங்ககிட்டயும் சோல் பவர் இருக்குது, அதனால நீ அதை வேணானே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ அப்படியே உடனே வேணான்னு சொல்லுவார். வேணான்னு சொன்னோடனே நம்ம குட்டாக்கா ஏன்னு கேட்பாங்க. நம்ம ஹீரோ வந்து அதுக்கு நேற்று என் ஃபேமிலியை வந்து அதை அட்டாக் பண்ணிச்சு, அதனால நான் சண்டை போட்டேன், யாருனே தெரியாதவங்களாம் என்னால் சண்டை போட முடியாது, உன்னை டிஸப்பாயின்ட் பண்ணது வந்து சாரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிடுவாங்க. உடனே நம்ம குட்டாக்கா வந்து இதெல்லாம் உதவாது அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு க்ளவுஸ் போய்ட்டு நம்ம ஹீரோட சோலை வந்து பாடி விட்டு தனியாக எடுத்துருவாங்க. பாடி விட்டு தனியாகத்தோடனே நம்ம ஹீரோ வந்து கேட்பாரு, என் பாடி அப்படின்னு சொல்லுவார், நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்பாரு. நம்ம குட்டாக்கா அப்படியே உடனே சொல்லுவாங்க, நீ என் பின்னாடியே வா அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் கூப்பிட்டு போவாங்க. கூப்பிட்டு போனோடனே நம்ம ஹீரோ எங்கே நம்ம போகிறோம் அப்படின்னு கேட்பாரு. நம்ம குட்டாக்கா சொல்லுவாங்க, இங்கே தான் பக்கத்தில் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோ வந்து கேட்பாரு, நீ என்ன பார்க்குற ஃபோனில் அப்படின்னு கேட்கும்போது நம்ம குட்டாக்கா சொல்லுவாங்க, இது வந்து ஒரு ஆர்டர், எங்கேருந்து வருதுன்னு பார்த்தோன்னா சோல் சொசைட்டிலேருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஆர்டர்னால் ஒரு பேட் ஸ்பிரிட் வந்து குட் ஸ்பிரிட்டை பார்க்லேருந்து தான் அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிகிட்டே இருக்கும்போது ஒரு வெடிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு. அப்புறம் திடீர்னு பார்த்தா அந்த சீனில் ஒரு குழந்தை ஸ்பிரிட் வந்து கத்திக்கிட்டே ஹெல்ப்புன்னு ஓடி வரும். ஹீரோ வந்து ஓடி போய் பார்ப்பாரு.
போய் ஓடி போய் பார்ப்பாரு. அந்த குழந்தைய காப்பாற்றலான்னு பார்த்தா நம்ம குட்டாக்கு வந்து இரு நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்லுவார், என் கண் முன்னாடி இப்படி நடக்கிறத என்னால் சும்மா வேடிக்கை மட்டும் பார்க்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவார். ஆனால் நம்ம குட்டாக்கா சொல்லுவாங்க, நீ எல்லா ஸ்பீடும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும், இந்த ஸ்பிரிட்டுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன்னா நீ அப்போ எல்லா ஸ்பீடுக்கு ஹெல்ப் பண்ணணும், அதை நீ யோசித்து முடிவிடு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு திடீர்னு நம்ம ஹீரோ போய் ஹெல்ப் பண்ணிடுவாங்க அந்த குழந்தை ஸ்பிரிட்டுக்கு. என்ன ஆனால் அந்த பேட் ஸ்பிரிட்டை காலை வெட்டிட்டு அப்புறம் சொல்லுவாங்க, இதானே சோல் ரிப்பரோட வேலை அப்படின்னு குட்டாக்கா கிட்ட கேட்பாங்க. குட்டாக்கா என்ன அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்லுவாங்க, நேற்று நீயும் லைஃப்பை பணைய வச்சு என்னை காப்பாற்றினே, ஆனால் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு நம்ம குட்டாக்கா கிட்ட ஹீரோ சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு அந்த குழந்தை ஸ்பிரிட்டில் போயிட்டு சொல்லுவாங்க, நீ ஓகே தானே அப்படின்னு கேட்கும்போது நம்ம குழந்தை ஸ்பிரிட் வந்து லைட்டாக பயந்துடும். ஹீரோ ஏன்னா பெரிய கத்தி வச்சுருப்பார்ல, அப்படியே நம்ம ஹீரோ சொல்லுவார், நீ எதுக்கும் பயப்பட வேணாம், நீ இப்போ நிம்மதியாக இருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதான் ஒரு சீல் வைப்பாங்க. சீல் வச்சோடனே சோல் சொசைட்டிக்கு அந்த சோல் போயிடும். அது அப்படியே நம்ம ஹீரோ வந்து அந்த குழந்தைக்கு அதை வச்சு விட்டு டாட்டா சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க. சோல் சொசைட்டிக்கு அனுப்பின எல்லா ஸ்பிரிட்டும் வந்து பட்டர்ஃப்ளையாக பறந்து போகும். அப்புறம் வந்து நம்ம குட்டாக்கா சொல்லுவாங்க எல்லாம் ஓகே அப்படின்ட்டு. அப்புறம் ஹீரோ வந்து நான் போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் நம்ம அப்புறம் நெக்ஸ்ட் சீனு அப்புறம் ப்ரௌனாக்காவை காட்டுவாங்க. அதுக்கு மேலே ஒரு ஸ்பிரிட் அவங்கள பார்த்துருக்க மாதிரி அந்த ப்ரௌனாக்காவை பார்த்துட்டே இருக்க ஸ்பிரிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு பேட் ஸ்பிரிட்லாம் வந்து அந்த நம்ம ப்ரௌனாக்காவை பார்த்துருக்க ஸ்பிரிட் வந்து தூக்கிட்டு போயிடும். எங்கேன்னு பார்த்தா அந்த பேட் ஸ்பிரிட்டோட உலகத்துக்கு. குட் ஸ்பிரிட் வந்து நான் எங்கே இருக்குன்னு கேட்கும்போது நம்ம பேட் ஸ்பிரிட்டோட தலையை வந்து இவன் தான் அந்த மேன் சொல்லுன்னு சொல்லி அந்த குட் செல்லை வந்து மாற்ற சொல்லுவாங்க பேட் சோலாக. அப்படியே நம்ம எல்லா பேட் சோலும் சேர்ந்து அந்த குட் ஸ்கெல்கிட்ட போயிட்டு குட் செல்லை பேட் சோலாக மாற்றிடுவாங்க. இந்த சீன் முடிஞ்சோடனே நம்ம குட்டாக்கா வராங்க. அப்படியே குட்டாக்கா சொல்லுவாங்க, நான் பேச உனக்கு கேட்குதா கடவுளே, நான் ஏன் இந்த உலகத்தில் பிறந்திருக்கேன், நீ உன் கூடவே நான் வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு நம்ம ஹீரோ வந்து கேட்பாரு, நீ என்ன இங்கே கத்திகிட்ருக்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம குட்டாக்கா சொல்லுவாங்க, நான் வந்து படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ இதான் நம்ம ஹீரோ வந்து கேட்பார், நீ இதான் படிக்கிற விதமா அப்படின்னு. அதெல்லாம் விடு, நீ ஏன் என்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்பார். குட்டாக்கா சொல்லுவாங்க, நீ வந்து சோல் ரிப்பர் ஜாப் வந்து அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. திடீர்னு ஒரு சவுண்டு என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டாக தான் அந்த ப்ரௌன் முடியக்கா இருக்காங்களே கீழே விழுந்து கிடக்குறாங்க. எப்படின்னு பார்த்தா ஒரு கார் இடிச்சுட்டு போயிடுச்சு. நம்ம ஹீரோ வந்து கேட்குறாங்க, உனக்கு ஓகேவா, இந்த அடி எதுவும் படலையே அப்படின்ட்டு. நம்ம அந்த ப்ரௌன் அக்கா சொல்கிறாங்க, ஓகே எனக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து கேட்குறேன் அந்த கார் எங்கேன்னு, அந்த காரை கொஞ்சம் அது எப்போயோ போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ப்ரௌன் அக்கா. அப்புறம் நம்ம ஹீரோ கேட்குறாங்க, ஓகே உனக்கு நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. திடீர்னு நம்ம குட்டாக்கா யார் நீ அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறாங்க, இது வந்து நம்ம கிளாஸ்மேட்டில் ஒருத்தி அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோ அந்த குட்டாக்கா கிட்ட. ஓ அப்படியான்னு கேட்டு நம்ம குட்டாக்கா வந்து நம்ம ப்ரௌன் முடியக்கா கிட்ட சும்மா ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம குட்டாக்கா வந்து நம்ம டின்னருக்கு போகலாமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ப்ரௌன் அக்கா சொல்லுவாங்க, இல்லை நான் அதுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கினேன்ட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. திடீர்னு நம்ம ப்ரௌன் அக்கா காலில் ஏதோ ஒரு ஸ்கேர் அது மாதிரி ஏதோ ஒரு தழும்பு இருக்கும். அந்த தழும்பை பார்த்தோன்னே நம்ம குட்டாக்கா கேட்குறாங்க, எவ்வளோ நல்லா உனக்கு இந்த தழும்பு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ப்ரௌன் அக்கா சொல்கிறாங்க, இல்லை அந்த கார் இடித்த அப்புறம் தான் எனக்கு இந்த தழும்பு வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு எதனா வலிக்குதா அப்படின்னு நம்ம குட்டாக்கா கேட்கும்போது, இல்லை எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்ம குட்டாக்கா வந்து சீரியஸாக அதை பார்க்குறாங்க. அப்புறம் நம்ம ப்ரௌன் அக்கா கேட்குறீங்க எதனா பிரச்சனையான்னு நம்ம குட்டாக்கா சொல்கிறாங்க, எதுவும் இல்லை அப்படின்னு. நம்ம ஹீரோ வந்து ப்ரௌன் அக்கா கிட்ட கேட்பாரு, நான் உன் வீடு வரைக்கும் வரட்டான்னு. நம்ம அதுக்கு ப்ரௌன் அக்கா என்ன சொல்லுவாங்கன்னா, வேணாம் நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லிவிட்டு நம்ம ப்ரௌன் அக்கா கிளம்பிடுவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ சொல்லுவார், இன்னும் அவன் நிறைய கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஹீரோ. அப்படியே அந்த சீன் முடிஞ்சு ஈவினிங் வந்துடும். நம்ம குட்டாக்கா கேட்பாங்க அவனோட ஃப்ரெண்டானு. இல்லை அவகிட்ட நான் பேசினதே இல்லை, என் பக்கத்து வீட்டோட பொண்ணோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஹீரோ. சொன்னோடனே நம்ம குட்டாக்கா சொல்லுவாங்க, சரி ஓகே. அப்புறம் நம்ம ஹீரோ சொல்லுவார், அவங்களோட அண்ணன் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் தான் செத்து போயிட்டான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம குட்டாக்கா சொல்லுவாங்க, அப்படியா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்லுவார், அவளுக்குன்னு இருந்தது அவன் அண்ணன் மட்டும்தான், 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் அவங்க அண்ணன் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஃப்ளாஷ்பேக்கு நம்ம அந்த ப்ரௌன் அக்கா வந்து சின்ன வயசில் அவங்க அண்ணன் ஆம்புலன்ஸில் ஏற்றுற மாதிரி சித்ராதை என்னை தனியாக விட்டு போயிட்டதுன்னு அப்படின்னு அந்த ப்ரௌன் அக்கா சொல்கிறாங்க. அதோட ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சிச்சு. நம்ம ஹீரோ அப்படியே சொல்கிறாரு, இந்த பொண்ணு தான் இன்னைக்கு கலந்துச்சுன்னு எனக்கே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, நான் ரீசெண்டாக தான் அந்த பொண்ணுன்னு கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லுவார். நம்ம குட்டாக்கா உடனே கேட்குறாங்க, உன்னோட சுற்றுச்சூழல் எனர்ஜி 3 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக அந்த மாதிரிலாம் அப்போ இல்லை, கொஞ்ச நாள் தான் என்னால் வந்து கோஸ்ட்டை பார்க்க முடியுது, பேச முடியுது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் நம்ம ஹீரோ கேட்குற, இது எதனா பிரச்சனையா அப்படின்னு. நம்ம குட்டாக்கா சொல்கிறாங்க, எதுவும் இல்லைன்னு. நம்ம அப்புறம் பார்க்கலான்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ கேட்குறாரு, நீ எங்கே போகிறேன்னு.
நம்ம குட்டக்கா சொல்கிறாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ கேட்குறாங்க எங்கே இருக்கும் வீடு அப்படின்னு கேட்கும்போது நம்ம குட்டக்கா சொல்கிறாங்க உனக்கு என்ன அதில் பிரச்சனையான்னு. ஹீரோ கேட்குறாங்க இவட்ட போய் நம்ம கேட்ட மாதிரி என் தப்பு தான் சொல்லிட்டு நம்ம குட்டக்கா அப்படியே போயிடுறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே வந்தார். அந்த சீன் முடிஞ்சிச்சு. சீன் முடிஞ்சோடனே நம்ம ப்ரௌன் அக்கா வீட்டுக்கு வராங்க. ப்ரௌன் அக்கா வீட்டுக்கு வந்தோடனே நம்ம ஷார்ட் முடி வச்ச அக்கா இருக்காங்களா, அந்த அக்கா வந்து ப்ரௌன் அக்காவுக்கு வந்து சாப்பாடு எடுத்து வந்து கொடுக்குறாங்க அவங்க அம்மா தர சொன்னாங்கன்னு சொல்லி. அப்புறம் நம்ம ப்ரௌன் அக்கா வந்து அதை ஜாலியாக சாப்பிட்றாங்க. நம்ம அப்புறம் ஷார்ட் முடி வச்சுருக்க அக்கா சொல்கிறாங்க தனியாக இருக்கும்போது நீ இந்த மாதிரி ஃபுட்டு தானே சாப்பிட்ற, இன்றைக்கி ஒரு நாள் இதை சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ப்ரௌன் அக்கா சொல்கிறாங்க நீ அப்படி சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஷார்ட் ஹேர் வச்சுருக்க அக்கா சொல்கிறாங்க ஆமாம் டெஃபினெட்லின்னு. அப்படியே அந்த சீன் முடித்து நம்ம ஹீரோ வீட்டுக்கு வராங்க. நம்ம மஞ்சமுடி அக்கா வந்து நம்ம ஹீரோட கேட்குறாங்க நீ என் திங்ஸை பார்த்தியான்னு. நம்ம ஹீரோ சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி நீ ஃபஸ்ட்டு கேட்கறதுக்கு முன்னாடி டோரை நாக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம மஞ்சமுடி அக்கா சொல்கிறாங்க நீ நீ இப்படி தான் மீன் பண்ணுவியா நீ ஹைஸ்கூல் போயிட்டுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ சொல்கிறாரு அப்போல்லாம் இல்லை, நான் பஜாமாஸை பார்க்கவே இல்லை, பஜாமாஸ் தான் அந்த மஞ்சமுடி அக்காவோட திங்ஸ், நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. மறுபடியும் நம்ம மஞ்சமுடி அக்கா வந்து என் ட்ரெஸ்லாம் காணும் அதை நீ பார்த்தியா நம்ம ஹீரோட கேட்பாங்க. நம்ம ஹீரோ வந்து சொல்லுவார் ஏன் எல்லாத்தையும் என்கிட்டே கேட்ப நீயா போய் தேடு அப்படின்னு சொல்லிடுவார். நம்ம அது மஞ்சமுடி அக்கா வந்து குட் நைட் சொல்லிட்டு கதவு சேர்த்துட்டு போயிடுவாங்க. திடீர்னு நம்ம குட்டக்கா வந்து ஒரு ரூம்லேருந்து இருட்டில் சோல் சொசைட்டிலேருந்து ஒரு ஆர்டர் வரும். திடீர்னு நம்ம ஹீரோ வந்து ஏதோ சவுண்ட் அது அப்படின்னு நினைப்பார். பார்த்தா தான் தெரியுது நம்ம சோல் ரீப்பர் அக்காவும் ஹீரோவும் ஒரே ரூமில் இருக்காங்க. நம்ம ஹீரோ பார்த்து ஒரே ஷாக்கு, நீங்கள் என்ன பண்ணுற, அப்புறம் இது என் தங்கச்சியோட வந்து பெட்டு அப்படின்னு சொல்லுவார். பெட்டுனா பஜாமாஸ். நம்ம குட்டக்கா சொல்லுவாங்க நீ இதை பற்றி நம்ம அப்புறமா பேசிக்கலாம், இப்போ நமக்கு ஒரு ஆர்டர் வந்துருக்கு நம்ம உடனே போகணுன்னு சொல்லிட்டு க்ளவுஸ் எடுத்து போட்டு நம்ம ஹீரோவோட சோலை வந்து வெளியே எடுத்துருவாங்க. எடுத்த உடனே ஒரு பேட் சோலோட கை வரும். அந்த பேட் சோல் யாருன்னு பார்த்தா அதான் நம்ம ப்ரௌன் அக்கா மேலேருந்து பார்த்துருந்துச்சுல, அந்த குட் சோலை பேட் சோலாக மாற்றுறாங்களே, பார்த்தா அந்த சோல் தான். திடீர்னு பார்த்தா நம்ம இச்சுக்கோ கரெக்டாக மாற்றுறாங்க. நம்ம குட்டக்கா மாற்றினோடனே அதோட கை வருது நம்ம இச்சுக்கோ பெட்டு மேலே. அப்படியே உடனே ஷாக்கு 2 பேருக்கும். கரெக்டாக நம்ம குட்டக்கா சொல்கிறாங்க அதுக்கு தலைக்கு இஎம்ஐன்னு. நம்ம இந்த குட் சோலை வந்து பேட் சோலாக மாற்றுறாங்களே, அதுக்கு பேர் வந்து நம்ம கோட் சூட் போட்ட சோல்னு மாற்றிக்கலாம். ஓகேவா பேர்? நம்ம இச்சுக்கவும் அந்த கோட் போட்ட சோலும் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. நம்ம இச்சுக்கோ கையை வெட்டினோடனே கரெக்டாக தலையை வெட்ட போகிறாரு. தலையை வெட்டுறதுக்கு போதுமான சக்தியில் நம்ம ஹீரோ கிட்ட, அதனால் பாதி மட்டும் ஒன்றுச்சு. திடீர்னு அந்த ஃபேஸ் பார்த்தா அங்கே தான் ஒரு இன்பதிர்ச்சி. ப்ரௌன் முடி அக்கா இருக்காங்களே, அந்த அக்காவோட பிரதர், எப்போனா நம்ம கார் ஆக்சிடென்ட் சேர்த்து போன பிரதர். அப்படியே அந்த மூஞ்சி தெரிஞ்ச உடனே அந்த கோட் போட்ட சோல் வந்து அந்த வேர்ல்டுக்கே போயிடுது. எந்த வேர்ல்டுக்குன்னு பார்த்தா நம்ம பேட் சோல் வேர்ல்டுக்கே போயிடுது. நம்ம இச்சுக்கோவும் குட்டாக்காவும் அதை பற்றி பேச போகிறாங்க. பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம இந்த பேட் சோல், அதான் இந்த கோட் சோல் வந்து அந்த ஃபேஸ் உடஞ்சிச்சில்ல, அந்த ஃபேஸ் மறுபடியும் ரீஜெனரேட் ஆகி அந்த சோல் வந்து பயங்கரமாக கத்திகிட்ருக்கு. மறுபடியும் நம்ம சீனை குட்டாக்காவும் நம்ம ஹீரோவும் பேச போகிறாங்க. நான் பார்த்த முகம் வந்து உண்மையாக அப்படின்னு நம்ம குட்டாக்கா கிட்ட வந்து ஹீரோ கேட்குறாங்க. ஆமாம், நான் வந்துட்டு ஒன்று சொல்லணும், நீ வந்து எல்லோஸோட ஐடென்டிட்டியை பார்க்காம இருக்குன்னா நீ அதோட பின்னாடி வந்து அதோட தலையை அடித்து நொறுக்கிடு, இல்லைனா வெட்டி எரிஞ்சிரு, அப்போ தான் நீ அதோட ஐடென்டிட்டியை தெரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து கேட்குறாரு ஐடென்டிட்டியா, நீ இதை பற்றி என்கிட்ட சொன்னதே இல்லையே அப்படின்னு நம்ம குட்டாக்கா கிட்ட கேட்கும்போது நம்ம குட்டாக்கா சொல்லுவாங்க மற்ற பேட் ஸ்பிரிட் எல்லாம் சேர்ந்து ஒரு குட் ஸ்பிரிட்டை வந்து ஹெல்லோவாக மாற்றிடும். அந்த ஹெல்லோவை நம்ம வந்து என்ன பண்ணாலும் அதை அழிச்சு தான் ஆகணும், நீ அழிக்காமல் விடவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவார் ஆனால் அது ஒரு ஹியூமன் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவார். ஆனால் நீ அதெல்லாம் யோசிக்கவே கூடாது அப்படின்னு நம்ம குட்டாக்கா வந்து சொல்லுவாங்க. நீ எதாக இருந்தாலும் ஈவு இறக்கம் அது யாராக இருந்தாலும் உனக்கு நெருங்கியவங்க எவராக இருந்தாலும் சரி, நீ எல்லோஸ்னால் எல்லோஸாக மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிவிடுவாங்க குட்டாக்கா. நம்ம ஹீரோ ஆனால் அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக் ரியாக்ஷன். அப்படியே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸோட, அதான் அந்த ப்ரௌன் முடி அக்கா வீடு இருக்குல்ல, அந்த வீட்டிலேருந்து அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் நம்ம குட்டாக்கா ஒன்றா வந்தது வந்து நம்ம ப்ரௌன் முடி அக்கா வந்து அந்த ஷார்ட் முடி அக்கா கிட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஷார்ட் முடி அக்கா வந்து சொல்லுவாங்கன்னு நம்ம இச்சுக்கு வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கா லேடிஸ் கூட அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ப்ரௌன் முடி அக்கா வந்து சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லை, அவன் வந்து என் கூட கேட்டால் நான் அவன் கூட வீடு வரைக்கும் நடந்து வரட்டானே, நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ப்ரௌன் முடி அக்கா வந்து திடீர்னு நான் தான் ஷாம்பைனை வின் பண்ணேன் எனக்கு தாங்கன்னு சொல்லும்போது திடீர்னு ஒரு சவுண்டு கேட்கும். திடீர்னு சவுண்டு கேட்டோன்னே நம்ம ஷார்ட் முடி அக்கா வந்து என்னென்ன அது அப்படின்னு கேட்பாங்க. அப்படியே கேட்க சொல்ல அப்படியே நம்ம ப்ரௌன் முடி அக்கா வந்து திடீர்னு ஷாக்கில் இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா செம்ம சவுண்டு. என்ன சவுண்டுன்னு பார்த்தா நம்ம ப்ரௌன் முடி அக்காவோட அண்ணனோட குட் ஸ்பிரிட்டை பேட் ஸ்பிரிட்டாக மாற்றிருப்பாங்களா, அந்த ஸ்பிரிட் தான் வந்து சத்தம் போட்டுட்ருக்கா அவங்க வீட்டு மேலே.
இதோட ப்ளீச்சோட செகண்ட் எபிசோட் முடிஞ்சிச்சு. இந்த எக்ஸ்பிளைன்லாம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு யாரும் பேட் கமெண்ட்லாம் பண்ண வேணாம். தப்பாக இருந்தால் அது தப்புன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் திருத்திக்கிறேன். இதோட நம்ம தேர்ட் எபிசோடில் பார்க்கலாம். டாடா பபாய், see you. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ்.